வார்த்தைக்குள்ளாய் நாம் கடந்து செல்ல போகிறோம். இதுதான் நம்ம கேட்கிறதான தேவனுடைய மாறாத வார்த்தை. ஸ்தோத்திரம். தேவனுடைய சமூகத்தில் காத்திருப்பதனால் நமக்கு கிடைக்கிற ஆசீர்வாதங்களை குறித்து இந்நாட்கள் தியானிக்க போகிறோம். ஸ்தோத்திரம். 20 நாட்கள் கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்காக தேவ சமூகத்தில் இரவென்றும் பகலென்றும் பாராமல் தேவதாசருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து ஸ்தோத்திரம் ஆண்டுடைய சித்தத்தை நிறைவேற்றி முடிக்கும்படியாக கர்த்தரின் பாதத்தில் அமர்ந்திருக்கிற எல்லா தெய்வ பிள்ளைகளை ஒருமுறை கொண்டு ஆண்டுடைய நாமத்தை நான் வாழ்த்துகிறேன். அல்லேலூயா. அவர்களே ஏற பெற்றவர்கள். கர்த்தருடைய தாசனாகிய மோசே சொன்னது போல நானும் நீர் எனக்கு கொடுத்த ஜனங்களும் விசேஷித்தவர்கள். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அன்பான ஊழியக்கார அம்மா, ஆமென். நம்முடைய குடும்பங்கள் சொல்லும், நாங்களும் கர்த்தர் எங்களுக்கு தந்திருக்கிற விசுவாச பிள்ளைகளும் விசேஷித்தவர்கள். ஹல்லேலூயா. நன்றி சொல்லுங்க. உலகத்தில் ஆமென் எத்தனையோ ஜனங்களை ஆமென் உலக பிரகாரமாய் விசேஷித்து சொல்லலாம். ஆவிக்குரிய உன்னதமான ஜீவியத்துல நம்மை கர்த்தர் விசேஷித்தவர்களாய் காண்கிறான்னு சொன்னார். நம்மை போல விலையேற பெற்றவர்களை பாக்கியசாலிகள் ஒருவர். ஹல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கும்படியான நல்ல ஒரு இருதயத்தை கர்த்தர் நமக்கு தந்தார். விசுவாசத்தை உங்களுக்கு கொடுத்தார். ஸ்தோத்திரம். மனதார சத்தியத்துக்கு கீழ்ப்படுகிற நல்ல வாஞ்சி உள்ள உள்ளத்தை கர்த்தர் உங்களுக்கு அருளி செய்தபடினால் நான் கர்த்தரை நன்றியுள்ள இதயத்தோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஏசாயா தீர்க்கதரிசியோடு கர்த்தர் விதமாய் பேசுகிறார். ஏசாயா 30 அதனுடைய 18வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது ஏசாயா தீர்க்கதரிசியுடைய புத்தகம், ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார், உங்கள் மேல் மனதுருக்கும்படி எழுந்திருப்பார். கர்த்தர் நீதி செய்கிற தேவன், அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். ஒரு சந்தோஷமா சொல்லுங்க. நம்மள யாரு சொல்லுங்க. உங்க நெச்சத்துல கையெழுத்து சொல்லுங்க. இந்த உலகத்திலேயே நம்மை பார்த்து யாரும் பாக்கியவான்னு சொல்லாமல் இருந்தாலும் கர்த்தருடைய வார்த்தையில் சொல்லுகிறது, ஆமென், கர்த்தருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. அவர் நீதி செய்கிற தேவன். ஸ்தோத்திரம். நமக்கு ஆமென் இறக்கும்படி அவர் நமக்காக அவர் எழுந்திருக்கிறார். மனம் இறக்கும்படியாக அவர் நமக்காக இரக்கம் பாராட்டுகிற தேவனாக இருக்கிறார். உங்களுக்கு இறக்கும்படி, உங்களுக்கு மேல் மனதிருக்கும்படி அவர் எழுந்திருப்பார். ஹல்லேலூயா. நாம் இருக்கிறோம். நமக்கு மனம் இறங்கும்படி கர்த்தருக்கு காத்திருக்கிற பிள்ளையுடைய வாழ்க்கையிலே நாம் எதை செய்ய வேண்டுமோ, இந்த நேரத்தில் அவன் எதை செய்ய ஆண்டவர் சித்தம் வைத்திருக்கிறாரோ அதை நிறைவேற்றி முடிக்க உங்களுக்கு இறக்கும்படி அவர் நமக்காய் அவர் எழுந்திருக்கிறார். அவர் இரக்கமுள்ள தேவன், மனதுருக்கமுள்ள தேவன், ஆமென், பூரண கிருபையும் சத்தியமுள்ள தேவன், நம் ஒவ்வொரு மேலும் இரக்கமுள்ள மனமுருக்கமுள்ள நல்ல நேசராய் ஆத்தும மனவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நீதி செய்கிற தேவன். இந்த காத்திருப்பிலே நீங்க நினைக்கலாம், என்னுடைய வாழ்க்கையில் ஒரு நீதி கிடைக்கவில்லை, நியாயம் பின்னிட்டு அகன்றிருக்கிறது, நீதி தள்ளுபடி ஆகியிருக்கிறது, என்னுடைய வாழ்க்கையில இந்த 21 நாள் காத்திருப்பில ஆண்டவருடைய வாழ்க்கையில என்ன செய்ய போகிறான்னு சொல்லி நீங்க நினைக்கலாம். ஆனா கர்த்தருடைய வார்த்தை விதமாய் தீர்க்கதரிசி மூலமாய் உரைக்கப்படுகிறது. ஆமென். ஸ்தோத்திரம். உங்களுக்கு இறக்கும்படி ஆமென். ஸ்தோத்திரம். அவர் எழுந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்மோடு நீங்க நினைக்கலாம், நம்ம மட்டும் தான் காத்திருக்கிறோம். ஸ்தோத்திரம். வேதம் சொல்கிறது, ஆமென், என்ன செய்யப்பட்டிருக்கிறது, அவர் நம்மோடு காத்திருக்கிறார். ஒருவரை முதல் வாசிப்போம். ஆனாலும் உங்களுக்கு இறக்கும்படி பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நம்மோடு காத்திருக்கிற ஒரு தேவன். ஆமென். உங்கள் மேல் ஆமென் மனதுருக்கும்படி
அவர் எழுந்திருப்பார். ஹல்லேலூயா. நன்றி சொல்லுங்களேன். நமக்கு இரக்கம் செய்ய, நமக்கு மனதுருக்கம் பாராட்ட இந்த 21 நாள் இந்த எழுப்புதல் உபவாச கூட்டத்திலே அவர் காத்திருக்கிறார். அன்புக்குரிய தேவஜனமே, சுத்திரம் நம்மோடு காத்திருக்க வானம் பூமி அண்ட சராசரங்களை படைத்து நம்மை உருவாக்கி சிருஷ்டித்து படைத்து நம்முடைய ஆண்டவரும் காத்திருக்கிறார் என்று சொன்னால் எவ்வளவு மிகப்பெரிய சந்தோஷம். கைகளை தட்டி நாம் தெய்வத்தை உயர்த்தலாமே. நம்மோடு காத்திருக்கிற அந்த பரிசுத்தமான ஆண்டவரை மகிமைப்படுத்த நானும் நீங்களும் வெட்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. காரணம் இந்த கூட்டத்திலே அவர் நம்மோடு காத்திருக்கிறார். நம்மை பிரகாசிப்பிக்கிற தேவன், நமக்கு நம்மேலே பிரசன்னமாக இருக்கிற ஆண்டவர், நமக்கு சமாதானத்தை கட்டளையிடும் ஆண்டவர் நம்மோடு கூட நம்முடைய மத்தியிலே அவர் காத்திருக்கிறார். நீதி கிடைக்கல என்று சொல்லி ஒருவரும் சொல்லாதபடிக்கு வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் அவர் நீதி செய்கிற தேவன். ஹல்லேலூயா. இந்த காத்திருப்பின் நாட்களிலே நீங்கள் பெற்றுக்கொள்கிற நன்மைகள் ஒரு சில அல்ல. கர்த்தர் நீங்கள் நினைத்திராதே, நீங்கள் எண்ணிராதே. ஆமென். அநேக நன்மைகளை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை கடந்து வரப்பட போகிறார். அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. காத்திருப்பு என்று சொன்னால் என்ன? சோத்திரம். காத்திருப்பு என்று சொன்னால் எனக்கு பாருங்க, இரவும் பகலும் பாராம கர்த்தருடைய பாதம் இருக்கிறது. எத்தனையோ அலுவல் இருக்கிறது, எத்தனையோ காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறது. ஆனால் கர்த்தருடைய காத்திருப்பு என்று சொல்லும்போது நாம் நம்முடைய கிரியைகளை விட்டு ஓய்ந்து அவன் கர்த்தரை சார்ந்து அவருடைய கரத்தில் நம்மை விட்டுக் கொடுப்பதுதான் காத்திருப்பு. ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்காக கிரியை செய்ய நம்முடைய கிரியைகளை நாம் விட்டொழிந்து, ஆண்டவரே உம்மை சார்ந்து உம்முடைய பாதத்தில் காத்திருக்கிற எனக்கு நிச்சயமாகவே எனக்கு விடுதலை உண்டு. அற்புதத்தை பெற்றுக் கொள்ளத்தான் இந்த எழுப்புதல் உபவாச கூட்டத்தை ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிறார். நான் ஜெயம் பெற்ற கூட்டத்தில் கர்த்தரை நான் உயர்த்துவேன். நாதி கமானா ஷகாரி வி கமாரவா. ஆமே ஸ்தோத்திரம். தேவ புஸ்தகத்திலே தேவ சமூகத்திலே காத்திருந்தவர்கள் எத்தனையோ நன்மைகளை ஆமே தேவனுடைய கரத்திலிருந்து பெற்றுக் கொண்டார்கள் என்பதை குறித்து நாம் பார்க்கும்போது ஆமே ஸ்தோத்திரம், அளவில்லாத நன்மைகளை காத்திருந்த பிள்ளைகள் பெற்றுக் கொண்டார்கள். நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஸ்தோத்திரம். இது 20வது நாள். பகலும் ஆராதித்தீங்க, இரவிலும் ஆராதிக்கிறீங்க. இந்த ஆராதனையுடைய ஆமே ஸ்தோத்திரம் ஆமே நாட்களிலே கர்த்தர் உங்களுக்காக ஜெயக்கொடி ஏற்ற போகிறார். ஹல்லேலூயா. நன்றி சொல்லுங்கள். உன் வாழ்க்கையில் ஒரு வெற்றி கொடி பறக்க போகிறது. உன் வாழ்க்கையில் ஒரு ஜெயக்கொடியை ஆண்டவர் ஏற்ற போகிறார். எனக்கு காத்திருக்கிற என் பிள்ளைகள் ஒருவர் மட்டுமல்ல, அனைவரும் பாக்கியவான்கள். இயேசுவின் நாமத்திற்கு நாமே மகிமை உண்டாகட்டும். ஹல்லேலூயா. இந்த புத்தகத்திலே நாம் வாசிக்கும்போது அதே சங்கீதம் 27ல வாசிப்போம். அதனுடைய கடைசி 14வது வசனத்தை எடுத்துக்கொள்வோம். 27:14 கர்த்தருக்கு காத்திரு, அவருடைய இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். அவன் எந்த மனதோடு திட மனதாக இருந்து கர்த்தருக்கு காத்திரு. ஹல்லேலூயா. திடமனதா இருந்து கர்த்தருக்கு நீங்கள் காத்திருங்கள். ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு காத்திருக்கிற உங்கள் இருதயம் பதறி போவதில்லை, உங்கள் இருதயம் கலக்கமற்றி போவதில்லை. உங்கள் இருதயத்தினுடைய கலக்கங்களையும் ஆமே ஸ்தோத்திரம் ஆமே எல்லா கவலைகளையும் போக்கும்படியாக இன்னைக்கு கர்த்தருடைய பாதத்திலே இவ்விதமாய் காத்திருக்கிறோம். கர்த்தருக்கு காத்திருக்கிற உங்கள் இருதயத்தை ஆண்டவர் ஸ்திரப்படுத்துவோம், இருதயத்தை திடப்படுத்துவோம். ஹல்லேலூயா. அவர் வாழும் நாளிலே என்னை காப்பாற்று, அன்பை கூப்பிட்டு சேர்த்துக் கொள்வார். அவர் வாழும் நாளிலே என்னை காப்பாற்று, அன்பை கூப்பிட்டு சேர்த்துக் கொள்வார். Hey!
காதலுக்கு சொந்தக்காரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். ஹல்லேலூயா. ஜெபத்தோடு இருப்பேடா. இந்த நாட்களில் ஆண்டவருடைய நம்முடைய மத்தியில பாருங்க சொல்றோம், பெரிய அதிசயங்களை அவர் செய்ய ஆயத்தமாக இருக்கிறார். ஆமென். இந்த ஆராதனை யாருக்கு பிடிக்காது சொல்லுங்க? பொல்லாத பலவானுக்கு பிடிக்கும். ஹல்லேலூயா. அவன் துக்கப்பட்டு ஓடும்படியாக ஆண்டவர் சந்தோஷமான கோட்டத்தை தந்திருக்கிறார். சொல்லுங்களேன், கூட்டத்தோட முடிவில் அவனை செய்வான், துக்கப்பட்டு ஓடுவான். கர்த்தருக்கு சமூகத்திலே காத்திருந்து ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கோ அவர் மிகுந்த சந்தோஷத்தை அவர் கொடுக்கிறவராகவே இருக்கிறார். ஆகவே கர்த்தருக்கு காத்திரு. ஆமென். ஸ்தோத்திரம். திடமானதாக இருந்து கர்த்தருக்கு காத்திரு. கர்த்தருக்கு காத்திருங்க, அவருடைய இருதயத்தை ஸ்திரப்படுத்துவோம். ஸ்திரமில்லாமல் இருக்கிறதோ, நிலையிட்டு போய் தடுமாறி ஆமென் ஸ்தோத்திரம் ஆமென் வேதனையோடு இருக்கீங்களோ, உங்கள் பதறிக்கொண்டிருக்கிற இருதயம் இந்த ஆராதனைக்கு பிறகு திடமாக இருக்கும். ஹல்லேலூயா. நன்றி சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. என் ஆண்டவரை அவரை கூப்பிடுகிற சத்தத்துக்கு அவர் நிச்சயமாய் செவி கொடுக்க போகிறார். உங்கள் இருதயத்தின் சகல பதற்றங்களை ஆண்டவர் தூக்கி மாற்ற போகிறார். ஹல்லேலூயா சொல்லுங்க. சங்கீதக்காரன் தாவீது கூட 40ஆம் சங்கீதத்துல 1ஆம் வசனம் வாசிக்கிறோம். அங்க அழகாய் சொல்லிருக்கிற பாருங்க, கர்த்தருக்காக எப்படி காத்திருந்தாராம்? பொறுமையுடன் காத்திருந்து அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டோம். ஹல்லேலூயா. கூப்பிடுகிற சத்தத்துக்கு செவி கொடுக்கிற தெய்வத்தை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். தெய்வ சமூகத்தில் பொறுமையோடு காத்திருந்து ஆராதிக்கிற தெய்வ பிள்ளைகளுக்காக பரலோகம் துறக்க போகிறது. பரலோகம் தம்முடைய மகிமையான ஆமென் வாசலை நமக்காய் திறக்க போகிறது. காரணம், கர்த்தருக்காக பொறுமையோடு காத்திருந்து ஜெபிக்கிற தெய்வ பிள்ளைகளே, ஆமென், நீங்கள் கூப்பிடுகிற உங்கள் சத்தத்துக்கு செவி கொடுக்க என் தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை நம்புறீங்க? இந்த உபவாச கூட்டம், இந்த எழுப்புதல் கூட்டம், தெய்வ சமூகத்துல நான் கொடுத்திருக்கிற ரெக்வெஸ்டுக்கு தேவன் பதில் கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. ஆமென். கூப்பிடுகிற சத்தத்துக்கு செவி கொடுக்கிற தேவனை நீங்கள் ஆராதித்துக் கொண்டிருக்கிறீங்க. ஹல்லேலூயா. உங்கள் கண்ணீருக்கு பலன் உண்டு. ஆமென். உங்கள் ஜெபத்திற்கு பதில் உண்டு. ஹல்லேலூயா. உங்கள் முழங்காலின் ஜெபங்களுக்கு கர்த்தர் நிச்சயமாகவே பரத்திலிருந்து அந்த நன்மையை பொழிய பண்ண போகிறார். ஹல்லேலூயா. சொல்லுங்க, நன்மையான ஈவு எங்கிருந்து வருகிறது? யாக்கோபு வாசிக்கிறோம் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே, ஆமென், நீங்கள் ஜெபிக்கிற ஜெபத்துக்கு பதில் கொடுக்க, ஆமென், நீங்கள் கூப்பிடுகிற சத்தத்துக்கு ஆண்டவர் செவி கொடுக்க பரத்தில் இருந்து பாருங்க, நன்மையான எந்த ஈவும், எந்த ஈவும், பூரணமான எந்த வரம் பரத்தில் இருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து. சொல்லுங்க, வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது கேட்கும் போது இறங்கி வருகிற அந்த பரிசுத்த மகிமை உங்கள் கண்ணை காணட்டும். நன்மையான ஈவுகள், பூர்ணமான வரங்களை ஆமென் அள்ளி அள்ளி ஆமென் காத்திருக்கிற தெய்வ நிலத்துக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். ஒருவேளை உங்கள் ஆவி ஆத்தும சங்கத்திலே ஆமென் சோர்வுகள் இருக்கலாம், ஆமென் அசதிகளை சத்துரு கொண்டு வரலாம். ஆனால் இந்த காத்திருப்பின் நடுவிலே பரத்திலிருந்து இறக்கி வருகிற ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறக்கி வருகிற அந்த நன்மைகளை நீங்கள் பூர்ணமாய் பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். காத்திருக்கிற பிள்ளைகளுக்காய் சர்வ நன்மைகளையும் அவர் பகிர்ந்து கொடுக்க போகிறார். அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையும் நிழலும் இல்லை என்று வேதம் சொல்லி இருக்கிறவையானால் அந்த பட்சபாதம் இல்லாத தெய்வம் காத்திருக்கிற அடியார்களுக்கு, காத்திருக்கிற தெய்வ மக்களுக்கு ஆமென் தம்முடைய நன்மைகளை அவன் ஏராளமாய் அள்ளி கொடுக்க போகிறார். நீங்கள் நினைக்காத, நீங்கள் எண்ணாத அவன் ஆச்சரியமான காரியம், உங்கள் புத்தி கட்டாத ஆச்சரியமான காரியத்தை ஆமென் நீங்கள் அடைந்து கொள்ள போகிறீங்க. சந்தோஷமா நன்றி சொல்லுங்க. அல்லேலூயா. காத்திருக்கிற நமக்கு இந்த வேதத்தின் அடிப்படையில் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் பாருங்க சாதாரணமானது அல்ல. நாமே ஸ்தோத்திரம், அது மேன்மையான ஆசீர்வாதங்கள், அது பரலோகம் கொடுக்கிற ஆசீர்வாதம்.
இடமானது முதலாவது நிலையற்று போய் கலங்கி இருக்கிற இருதயத்தை கர்த்தர் ஸ்திரப்படுத்தினார். பொறுமையோடு காத்திருந்த இத்தனை நாட்களும் 21 நாட்கள், இது 20 நாட்களாய் பொறுமையோடு காத்திருக்கீங்க. ஹல்லேலூயா. தாவீதுக்கு பொய் சொல்லாத ஆண்டவர், தாவீதுக்கு உண்மை உள்ளவராய் வாழ்ந்த ஆண்டவர், தெய்வ சமூகத்திலே காத்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் உண்மை உள்ளவராய் வெளிப்பட போகிறார். ஹல்லேலூயா. என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுகிற சத்தத்துக்கு செவி கொடுக்க கர்த்தரை நான் ஆராதித்துக் கொண்டிருக்கிறேன். எந்த விஷயமானால், எவ்வளவு பாரமான காரியமா இருந்தால், இந்த இரவு கூட்டத்திலே என் தேவன் எதை உங்களுக்காய் செய்து முடிக்க வேண்டுமோ, உடைக்க வேண்டியதை உடைப்பார், கட்ட வேண்டியதை கட்டுவார், அழிக்க வேண்டியதை அழிப்பார், நிர்மூலமாக்க வேண்டியதை கர்த்தர் நிர்மூலம் பண்ணுவார். அதிலா கமலா சப்தா அறிவிக்கவோ, கர்த்தர் உங்களுக்கு செவி கொடுக்கும் போது தேவனுடைய நீதி வெளிப்படும். ஆமென். தேவனுடைய மகத்தான கிரியைகள் உங்கள் வாழ்க்கையில் வெளிப்பட தொடங்கும். எது கடினமாக இருக்கிறதோ அதை கர்த்தர் உடைப்பார். என்னால் முடியாதப்போ, என்னால் சாதிக்க முடியாது என்று சொல்லுகிற உங்கள் காரியத்திலே கர்த்தர் முன்னிட்டு ஹல்லேலூயா அதை சத்துருக்களை துரத்துவோம். கர்த்தர் நம்பி சொல்லுங்க. ஹல்லேலூயா. எந்த நன்மைக்காக நீங்கள் கதறிக் கொண்டிருக்கிறீர்களோ, எந்த ஆசீர்வாதத்திற்காக வேண்டி இருக்கிறீர்களோ, எந்த விடுதலைக்காக நீங்கள் ஆமென் மனம் உடைந்து போய் இருக்கிறீர்களோ, அவங்க ஆண்டத்தில் சொல்லக்கூடாது. அவை சில காரியங்கள் உங்கள் உள்ளத்தில் தாக்கிக் கொண்டிருக்கிறது, யாருக்கிட்ட சொல்ல முடியாது. ஆனால் இந்த காரியத்திலே கர்த்தர் உங்களுக்காய் ஆமென் முன் செல்லுகிறோம். செவி கொடுக்கிற கர்த்தரை நோக்கி பாருங்க. உங்கள் பொறுமையான காத்திருப்புக்கு கர்த்தர் நல்ல பலனை தரப்போகிறார். கைகளை தட்டி கர்த்தருக்கு ஒரு நன்றி சொல்லலாமே. பொறுமையோடு காத்திருக்க என்னுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் நல்ல மாதிரி செய்வார், நல்ல மாதிரி கொடுத்தார், நன்மை மாதிரி கற்பித்தார் என்று சொல்லக்கூடிய நாட்களை ஆமென் தீவிரமாக நீங்கள் காண போகிறீங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இது மனுஷ சத்தம் அல்ல, தேவ சத்தம் என்பதை, தேவனுடைய வார்த்தை என்பதை மறந்து போக வேண்டாம். ஆமென். மறுபடியும் பார்க்கிறோம். கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருப்பதனால அவன் என்ன ஆசீர்வாதம். சங்கீதம் 37 அதிகாரம் எடுத்து சத்தமாய் வாசிப்போம். 34 வசனத்தை நாம் வாசிக்கும் போது 37 30 ஆமென் சொல்றோம். நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள், அவருடைய வழியை கைக்கொள். அப்பொழுது நீ பூமியை ஜீசஸ் அப்பொழுது நீ இந்த பூமியை சுதந்தரித்துக் கொள்வதற்கு அவனை உயர்த்துவோர் துன்மார்க்கர் சொல்லுங்க அருள் கொண்டு போவதை நீ காண்பார். சோதரம் சொல்லுங்க. ஒரு நாள் கேட்டோம், கண்கை காணும். ஹல்லேலூயா. நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள். அப்பொழுது ஆமென் ஸ்தோத்திரம். ஆமென் செய்வா இந்த பூமியை சுதந்தரித்துக் கொள்வதற்கு எத்தனை பேருக்கு ஆமென் ஸ்தோத்திரம் காண்பிக்கும் இடம் எனக்கு சொந்தமாய் கர்த்தர் கொடுப்பார். விசுவாசிக்கிறேன். இடத்தில் அமர்ந்திருக்கிற சிலருடைய வாழ்க்கையிலே இதை சுதந்தரித்துக் கொள்ளாது அவன் பூமியை கர்த்தருக்கு சுதந்தரிக்கப்பட போகும். ஹல்லேலூயா. கால் மிதிக்கும் இடமெல்லாம் கால் வைக்கும் தேசம் நீ கால் வைக்கிற இடம் ஆமென் உங்களுக்கு சொந்தமாக்கி கொடுப்பார். இந்த ஊழிய பாதையிலே கால் மிதிக்கும் இடத்தை ஆமென் கர்த்தருக்கு சொந்தமாய் மாற்ற போகிறார். நான் விசுவாசிக்கிறேன். இந்த ஸ்தலம் மாத்திரமல்ல, இன்னும் தேவன் ஆமென் ஆராதிக்கும்படியான ஊழிய ஸ்தலங்களை இன்னும் விசாலமான ஆமென் விஸ்தாரமான ஆமென் பூமியை தேவன் அஸ்திவாரமாக்கி கொடுக்க போகிறார். கைகளை பலமாய் தட்டி நீ கர்த்தருக்கு காத்திருந்து, கர்த்தருக்கு காத்திருந்து இரவு அடிக்கிற கண்ணீரை கர்த்தர் காக்கிறாரே, பகல் அடிக்கிற கண்ணீரை கர்த்தர் காக்கிறாரே. நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவர் வழியை காக்கிறார். அவரா சப்தரவி கவரவிக்கவர் அப்பொழுது அவர்கள் பாதைகளை செம்மை ஆக்குவார். நன்றி சொல்லுங்களே. அந்த பூமியை சுதந்தரித்துக் கொள்ளக்கூடிய அளவில் இந்த காத்திருப்பை கர்த்தர் மேன்மைப்படுத்த போகிறார். கீழே கிடந்த நம்ம மேல தூக்கி வச்சு அழகு பார்க்கிறவர் தான். சொல்லுங்க, நாம் ஆராதிக்கிற பரிசுத்த தெய்வம். கொஞ்ச காலம்
செய்தாலும் பரிசுத்த இடங்களில் கர்த்தரை நிறுத்தப்படுகிறார். ஸ்தோத்திரம். துன்மார்க்கர் அறப்பொண்டு போவதை எத்தனை பேர் காண போகிறீங்க? எத்தனை பேர் காண போகிறீங்க? ஹல்லேலூயா. நன்றி சொல்லுங்க. துன்மார்க்கர் அறப்பொண்டு போவதை உங்கள் கண்ணை காணும். கர்த்தருக்கு காத்திருக்கக்கூடிய வாழ்க்கையிலே நீங்கள் நினைத்திராத பெரிய காரியங்களை அவர் செய்ய போகிறீர்கள். உங்கள் இருதயம் கர்த்தருக்குள் ஸ்திரப்படுவதாக. ஹல்லேலூயா. அதற்கு மகிமையான நன்றி சொல்லுகிறேன். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அதே ஸ்தோத்திரம். அவன் சங்கீதத்தினுடைய 31ஆம் அதிகாரம் 24ஆவது வசனத்தை கூட வந்து வாசிப்போமாக. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களே 31 24 எல்லாரும் எடுத்துக்கொண்டீங்களா? கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் திடமனதாய் இருங்கள். நீங்க எப்படி இருங்க? நீங்க எல்லாரும் திடமனதாய் இருங்கள். அவர் உங்கள் இருதயத்தை இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவோம். ஹல்லேலூயா. இந்த காத்திருப்பு அநேக ஒவ்வொரு இருதயங்களை கர்த்தர் ஸ்திரப்படுத்திக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஸ்திரமில்லாத ஜீவிதங்கள், ஸ்திரமில்லாத இருதயத்தை ஆண்டவர் ஸ்திரப்படுத்தி கர்த்தர் கொடுக்கிற நன்மை உங்களை நிரப்ப போகிறார். கர்த்தருக்கு மகிமை செலுத்தி. ஹல்லேலூயா. தடைகளை தகர்த்து போக கர்த்தர் நாட்களை பலன் தரப்போகிறார். நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா. இந்த நாட்டை ஆராதனையிலே கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்ய போகிறார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு காத்திருக்கிற தேவனை பிடி வாழ்க்கையிலே தேவன் தருகிற நன்மைகள் அவன் அநேகமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. உங்களை ஸ்திரப்படுத்துகிற ஆண்டவர் மறுபடியும் சங்கீதங்களை தாவீது சொல்கிறார். அதே சங்கீதம் 38 15வது வசனத்தை வாசிக்கும் போது கர்த்தாவே உமக்கு காத்திருக்கிறேன். என் தேவனாகிய ஆண்டவரே நீர் மறு உத்தரவு கொடுப்பீர். அல்லேலூயா சொல்லுங்க. சங்கீதம் 38 15 வாசிக்கிறோம். ஸ்தோத்திரம். அவை கர்த்தாவே நான் யாருக்கு காத்திருக்கிறேன்? உமக்கு காத்திருக்கிறேன். என் ஆத்துமா உமக்கு காத்திருக்கிறதப்போ. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. உமக்கு காத்திருக்கிறேன். என் வாழ்க்கையிலே மறு உத்தரவு கொடுக்க போகுது. எத்தனை மறு உத்தரவு கிடைக்க போகுது? நமக்கு நல்ல ஒரு போன் நம்பர் நமக்கு வேத புஸ்தகத்தில் வேதாகமத்தில் கொடுக்கப்படும். எத்தனை தெரியும்? எத்தனைமா? எரேமியா 3:3 மறக்கவே கூடாது. இரவும் பகலும் எந்த நேரமும் ஆமே நீங்க செல்போன் சொல்றோம் ஆமே யூஸ் பண்ண வேண்டாம். இந்த 33:3 எரேமியா 33:3 என்னை நோக்கி கூப்பிடு நான் உனக்கு உத்தரவு கொடுத்து ஆமே நீ அறியாததும் ஒரு கேட்டாதுமான ஆனேசத்திரம் ஆச்சரியமான காரியங்களை புத்திக்கடா திட்டாத ஆச்சரியமான காரியத்தை நமக்கு அறிவிக்கிற தெய்வம். சந்தோஷமா சொல்லுங்களேன். என் ஆண்டவராகிய கர்த்தாவே நீர் எனக்கு மறு உத்தரவு கொடுப்பி. இந்த உபவாசத்துடைய எழுப்புதல் கூட்டத்திலே மறு உத்தரவு கொடுக்கிறவரை ஆராதிக்கிறோம். யார் நமக்கு மறு உத்தரவு கொடுக்கிறாங்களோ இல்லையோ, ஸ்தோத்திரம். உலகம் நம்மை நோக்கி எட்டி பார்க்கிறோம் இல்லையோ, அதல்ல நமக்கு மறு உத்தரவு கொடுக்கிற ஒரு தெய்வம். ஆமென். ஸ்தோத்திரம். சங்கீதம் 38:15 என் ஆண்டவராகிய கர்த்தாவே நீ எனக்கு மறு உத்தரவு கொடுக்கிறவனோ பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். நல்ல ஒரு ஆவிசுத்தம் ஒரு தேவ அறிவை சத்தியத்தை அறிந்த அறிவை உங்களுக்கு கர்த்தர் இன்னும் அதிகமாய் தரப்போகிறார். ஹல்லேலூயா. தேவ சமூகத்தை நாம் காத்திருப்போம் என்று சொன்னால் பாருங்க ஸ்தோத்திரம். நம்ம செய்யக்கூடிய யுத்தத்தை அவர் செய்து முடிப்பார். சொல்லுங்க. நம்ம காத்திருக்க தொடங்கினால் அவர் யுத்தம் செய்ய தொடங்குவார். ஆமென். அநேக சொல்கிறாங்க நீ துதிக்க தொடங்கினால் கர்த்தர் யுத்தம் செய்ய தொடங்குவார். உண்மை. துதிக்க தொடங்கும் போது, செபிக்க தொடங்கும் போது, காத்திருக்க தொடங்கும் போது, வேதம் வாசிக்க தொடங்கும் போது கர்த்தர் நமக்காய் யுத்த சன்னதால் அவர் எழுப்புவார். அப்படி சொல்லுங்க. நமக்கு யார் கூட்டாளி இருக்காங்களோ இல்லையோ, ஆனா நமக்கு ஒரு ஜெயத்தின் கூட்டாளியோ இருக்கிற தெய்வம் நமக்கு யுத்த சன்னத்தால் ஆமென் முன்னேற
காத்திருக்கிற அடியார்களுக்கு சொல்லுங்க, இரவு தூக்கம் வரல, பகல் தூக்கம் வரல, இருதயம் உறக்கல்ல, நச்சு உறக்கல்ல, கண்ணீரே எனக்கு வடிந்து கொண்டிருக்கிறது, ஒரு காத்திருப்பு கண்ணீரை களிப்பாய் மாற்றுமையோ. சந்தோஷமா சொல்லுங்க. வெளியே பார்க்க நல்ல சிரிப்பா பேசுவோம், ஆனா இருதயத்தின் வேதனை தலைவலியின் காய்ச்சலோ தனக்கு வந்தாதான் தெரியுமா? அதுபோல இருதயத்துடைய கசப்பு இருதயத்திற்கே தெரியும். நம்முடைய இருதயத்தின் கசப்பை மாற்றுகிற பரிசுத்தமுள்ள தெய்வம் நமக்கு இருக்கும் போது நம்முடைய ஆமென் புலம்பல் ஆனந்த களிப்பாய் மாறும். நம்புறீங்களா? இந்த காத்திருப்புல கர்த்தர் மிகுந்த ஒரு சந்தோஷத்தை தான் நான் சொல்ல கர்த்தர் சொல்லுகிறேன். அல்லேலூயா. யுத்தம் செய்ய தொடங்கிட்டார். எத்தனை பேருக்கு நம்பிக்கை இருக்கு? 20-21 காத்திருப்பு யுத்தம் செய்ய கர்த்தர் தொடங்கிட்டார். தூத சேனைகளை கர்த்தர் இறக்கி இருக்கு. பாளையம் எல்லையெங்கிலும் ஆமென் தூதர் கூட்டங்கள் இறங்கி நிற்கிறார்கள். உங்கள் ஆமென் ஆவிக்குரிய கண்களால் நீங்கள் தரிசிக்கும்படியால் ஜெபத்திலே காத்திருக்கிற தெய்வ பிள்ளையே, ஆமென் உடைய ஆவிக்குரிய மரக்கண்களை கர்த்தர் திறக்க போகிறார். அந்நிய கண் அல்ல, உங்கள் கண்கள் காணும். கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்ய தொடங்க போகிறார். நகமோ சகரிமோ சத்தரமோ. ஹalleluya. நீங்கள் 1/2 மணி நேரம் இல்ல 1 மணி நேரம் உண்மையாய் காத்திருந்தாலும் இந்த காத்திருப்பின் நடுவிலே கர்த்தர் எழுந்தருளுவார். என் பிள்ளை இரவு தூக்கல, பகல் தூக்கல, கண்ணீரை சிந்திக் கொண்டிருக்கிற அவை காத்திருக்கிற என் பிள்ளைக்காக என்னால் இருக்க முடியல. நன்றி சொல்லுங்க, போ நன்றி சொல்லுங்க. கர்த்தர் காத்திருப்பதனால் நன்மை உண்டு என்று கர்த்தர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஆமை முதலாவது நாம் எதற்காக நாம் காத்திருக்கணும் பாருங்க. முதலாவது ஜெபத்தில காத்திருக்கணும். பிரைஸ் தி லார்ட். சும்மா இருக்க கூடாது. ஜெபிக்கிற ஒரு ஆளாக நாம் காத்திருக்கும் போது சின்ன சாமுவேலோடு கூட பேசின தெய்வம் நம்மோடு பேச தொடங்குகிறார். சொல்லுங்க, நீங்க ஜெபிக்க தொடங்குவீங்க, தேவ சத்தம் கேட்கப்படும். அல்லேலூயா. நீங்க காத்திருந்து ஜெபிக்கும் போது தேவனுடைய சத்தத்தை கேட்பீர்கள். ஹalleluya. தேவ தூதன் அவன் அசைவாடிக் கொண்டிருக்கிறதை உங்கள் கண்கள் காணும். கர்த்தர் பேசுவார், நீங்கள் பேசுவீங்க. ஆபகுக்கு தீர்க்கதரிசியுடைய புத்தகத்துல தீர்க்கதரிசியுடைய கதை சொல்ற பாருங்க. அவர் சொல்கிறார், ஆபகுக்கு 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிக்கும் போது ஆமென் ஹalleluya. ஆபகுக்கு 2 ஸ்தோத்திரம் 1ஆம் வசனம். நான் என் காவலிலே தரித்திருந்து அரணிலே நிலை கொண்டிருந்து அவர் யார்? ஸ்தோத்திரம். தேவனாகிய கர்த்தர் அவர் என்ன சொல்லுவார் என்றும் அவர் என்னை தண்டிக்கும் போது நான் என்ன உத்தரவு சொல்லுவேன் என்றும் அவரை தண்டிக்கும் போது நான் என்ன மறு உத்தரவு சொல்லுவேன் என்றும் கவனித்து பார்ப்பேன். நான் கவனித்து பார்ப்பேன். சொல்லுங்க. ஹalleluya. அரணிலே நிலை கொண்டிருந்து ஸ்தோத்திரம் காவலிலே தரித்து இருந்து ஆமென் என் தேவனாகிய கர்த்தர் அவர் என்ன சொல்லுவார் என்றும் அவரை தண்டிக்கும் போது அவன் நான் என்ன மறு உத்தரவு சொல்லுவேன் என்றும் கவனித்து பார்ப்பேன். அல்லேலூயா. சொல்லுங்க. தரித்திருக்கிற ஒரு நேரம் நான் காத்திருக்கிறேன். ஹalleluya. காவலில் தரித்து அரணில் நிலை கொண்டிருந்து கர்த்தர் சொல்லுகிற வார்த்தைகளை கர்த்தர் கவனித்து கேட்போம். ஹalleluya. பாருங்க, நாம் இருவர் பேசுகிற அந்த வார்த்தை நடுவிலே அவர் கடந்து வருகிறோம். என் பிள்ளைகள் பேசுகிற இந்த வார்த்தையின் மத்தியிலே நான் அற்புதத்தை செய்ய போகிறேன். ஜெபத்திலே காத்திருக்கணும். காவலில் தரித்து அரணில் நிலை கொண்டிருந்து கர்த்தரோடு பேசும்படியா எத்தனை நேரத்தை கொடுக்க போறீங்க? ஜெபத்துல கர்த்தர் என்னோடு பேசும். சொல்லுங்க, எத்தனை சந்தோஷமா இருக்கு. ஜெபத்துல நான் அவரோடு பேசுவேன், நான் அவரோடு பேசுவேன், அவர் என்னோடு பேசுவோம். மறு உத்தரவு கொடுக்கும்படியான வார்த்தையை என் ஆவின் கர்த்தர் போடுவோம். சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க. அவன் கவலை
பார்த்தீங்கன்னு சொன்னா பிறக்கும் போது பனிக்குடம் உடைகிறது, ஆமென். இறக்கும் போது மண்குடம் உடைகிறது. ஆனா நாம் உயிரோடு இருக்கும் போது பிறர் மனம் உடையாமல் நம்மை பாதுகாத்துக்கொள். சந்தோஷமா சொல்லுங்க அல்லேலூயா. எங்க குடமும் உடையுது. உயிரோடு இருக்கிற காலத்தில் நம்முடைய வாயிட்டு வருகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் அவர் தந்தை பாடினாங்க. இந்த நாளில் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவா நிரம்ப வேண்டும் என் வார்த்தை எல்லாம் பிறர்க்காய் மாற்றவே. சொல்லுங்க, என் வார்த்தை எல்லாம் பிறர்க்காய் மாற்றவே. ஆராதனை 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 அன்பரே சுராஜனுக்கே ஆவியானவருக்கே. ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, தேவ சமூகத்திலே காத்திருந்து தேவனுடைய கரத்திலிருந்து நன்மை பெற்றுக் கொண்டவர்கள், ஆமென், ஸ்தோத்திரம், எத்தனையோ பேர். அந்த கூட்டத்திலே நீங்கள் நிற்கும்படியாய் கர்த்தரை அன்போடு அழைக்கிறார். முதலாவது ஜெபத்திலே நாம் காத்திருக்கும் போது இந்த உலகம் கொடுக்காத ஒரு சந்தோஷத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். ஒரு நாள், ஒரு சனிக்கிழமை காலை 6 மணி முதல் சாயங்காலம் 8 மணி வரை நினைத்தால் ஒரு காத்திருப்பு ஜெபத்தை கர்த்தர் கொடுத்தார். அது எண்ணி பார்க்கவே இல்லை. சகோதரி, அருமையான பாஸ்டர், நானும் இணைந்து 3 பேராக ஜெபிக்க தொடங்கும். ஜெபம் ஏறெடுக்க தேவனுடைய மகிமையான பிரசன்னம் எங்கே இருந்து வந்தது என்று தெரியாது. ஸ்தோத்திரம், வல்லமையால் கர்த்தர் நிரப்பிட்டார். ரதனா ஷகரி மாரவிக்கவா நம்மால கண்ட்ரோல் பண்ணி நிறுத்தவே முடியாது. சகோதரி, பார்க்கும்போது அவ்வளவு மகிமையான வல்லமை இல்லை. பாருங்க, அந்த ஜெபம் முடிந்த பிறகு சொல்லுகிறாங்க, என் கைகள் பலூன் போல பெருகிற்று. தேவ வல்லமை என் சரீரத்தில் வந்து இறங்கினதும் என்னால் நின்று பிடிக்க முடியல. என் சரீரமே ஆமென் ஒரு பெரிய ஒரு மாற்றத்துக்குள் வந்தது. ஆமென், ஒரு குளிர்ந்த ஒரு ஆமென் பனிக்கட்டி போல என் சரீரத்தில் இறங்கிய கர்த்தருடைய பிரசன்னத்தை உணர்ந்து அந்த ஜெபித்த ஜெபம், ஆமென், ஸ்தோத்திரம், 21 வருஷங்களாக ஆமென், ஸ்தோத்திரம், தகர்க்க முடியாமல் காணப்பட்டு அந்த பொல்லாத கட்டை கர்த்தர் உடைத்து மாற்றினார். சந்தோஷமா கர்த்தரை துதிங்களே. இந்த ஓடி நாள் காத்திருப்பிலே ஆமென், கர்த்தர் மகிமையான ஜெயத்தை கர்த்தர் கொடுத்திருப்பார் சொன்னார். இந்த 20 நாளும் கர்த்தரின் பாதத்தில் காத்திருந்து ஜெபிக்கிற தேவ பிள்ளையே, உங்களுக்கு தேவன் அற்புதம் செய்யாமல் இருப்பாரோ? இன்றைக்கு இந்த நாளிலே அதே அபிஷேகத்துடைய அக்கினி உங்களை தொடர்கிறார். கர்த்தாவே, சங்கீதம் 5:2 வாசிக்கிறோம். காலையிலே சத்தத்தை கேட்டவனி காலையிலே உமக்கு அவன் நேரே ஆயத்தமாகி நான் காத்திருப்பேன் என்று சொல்லுங்க. தாவீதின் அனுபவங்கள் அநேக காத்திருப்பு நேரம் காத்திருக்கிறார். ஸ்தோத்திரம், குறித்த ஜாமங்களுக்கு முன்னே தேவ சமூகத்திலே கடந்து வந்து காத்திருக்கிறோம். ஹல்லேலூயா. காலையிலே உமக்கு நேரே வந்து, யாருக்கு நேரே? கர்த்தருடைய பாதபீடத்துக்கு நேரே, கர்த்தருக்கு முன்பாக வந்து ஆமென் உமக்கு நேரே ஆயத்தமாகி காத்திருப்பேன். சந்தோஷமா சொல்லுங்க, ஆயத்தமான ஒரு இருதயத்தோடு காத்திருக்கிறதை என் தேவன் கண்டார். சமஸ்த இஸ்ரவேலின் மேலும் அவரை ராஜாவாய் மாற்றிய அன்பு தெய்வம். காத்திருப்பின் நாட்கள் ஆமென், ப்ரமோஷன் கிடைத்தது. ஆடுகள் மேய்த்தவன் அரசனாய் மாற்றப்பட்டார். உங்கள் நிலைகளை கர்த்தர் மாற்ற மாட்டாரோ? நிச்சயம், நிச்சயம் உங்களுக்கு கிடைத்திருக்கிற ப்ரமோஷன், உங்களுக்கு தரப்போகிற டிரான்ஸ்ஃபர்
கர்த்தர் உங்களுக்கு தரப்போகிற அற்புதமான பணிகளை தேவன் தரப்போகிற தேவன் திட்டமிட்டிருக்கிற எந்த நன்மை சத்துரு தொட முடியும். சந்தோஷமா சொல்லுங்க, சந்தோஷமா சொல்லுங்க. செபத்திலே காத்திருக்கிற உங்களுக்கு கர்த்தர் அற்புதம் செய்ய போகிறார். எத்தனை நம்புறீங்க? நான் சோர்ந்து போகவே மாட்டேன். சொல்லுங்க, எப்படி சொல்லுங்க பாருங்க. லூக்கா 18:1 ஏசப்பா சொன்னாங்க, லூக்கா 18:1 சோர்ந்து போகாமல் எப்போதும் ஜெபம் பண்ணுங்க. எப்படி சொல்லுங்க? சொல்லுங்க, சோர்ந்து போகாமல். நீங்க காத்திருந்த இவ்வளவு நாள் காத்திருந்தீங்க, இந்த நாளை சோர்ந்து போகாமல் 21 நாள் முடிய போகுது. சோறு வரக்கூடாது. சத்துரு பாப்பா நம்ம விலையிலத்தை கொண்டு வருவோம். ஆனால் 21வது நாளில் முழுமையான ஜெயத்தை, முழுமையான விடுதலை நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீங்க. தூடானா சங்கரிக்கவே ஆயத்தத்தோடு காத்திருக்கிற இந்த இரவு தேவன் இந்த காத்திருப்பின் நன்மையை உங்கள் வாழ்க்கையிலே விளக்கப்பட போகிறோம். வெள்ளாதவன் தோற்று போகிற நாளுக்காய் கர்த்தரை எத்தனை ஸ்தோத்திரம் பண்ணுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இரண்டாவதாக நாம் எதற்காய் காத்திருக்க வேண்டும்? கர்த்தர் கொடுக்கிற புது பலனுக்காக. எந்த பலன்? நேற்றைக்கு பழைய பலன், இன்றைக்கு புதிய பலன். இன்றைக்கு கிடைக்கிறது நாளைக்கு கிடைப்பது, நாளைக்கு கிடைப்பது மறுநாள் கிடைப்பது. ஸ்தோத்திரம். தேவன் கொடுக்கிற பலன் புதியது. புதிய 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 கிருபைகள், புதிய வரங்கள், புதிய வல்லமைகள், தாளந்துகளை கர்த்தர் நமக்கு கொடுத்துக் கொண்டே இருப்பார். கைகளை தட்டுங்க. நாம சபா ரிவாதோ சப்தோ. அல்லேலூயா, ஆமென். நம்ம அன்புக்குரிய பாஸ்டர் அடிக்கடியாக எந்த இடத்துக்கு போனாலும் இந்த ஸ்டோரி சொல்லுவாங்க. நடந்த சம்பவம். 80 வயசான ஒரு முதியவர் பலவீனப்பட்ட நாட்களில் ஹார்ட் அட்டாக்கினால் ஆஸ்பத்திரி அட்மிட் பண்ணப்பட்டு அது ஒரு நாள் சிகிச்சை கொடுக்கப்படுது. ஒரு நாள் 50,000 பில் போட்டாங்க. விடுதலை பெற்று சொந்த டிஸ்சார்ஜ் பண்ணி எங்க போனோம்? வீட்டுக்கு போனோம். சொந்தக்காரங்க உறவினர் வந்து செய்தாங்க. இந்த பில் கட்ட வந்திருக்கும் போது இவர் அழுது கொண்டே இருக்கிறார். இவங்க சொல்லுகிறாங்க, அழாதீங்க, அந்த பில்லை நாங்க கட்டிடும், நீங்க அழாதுங்கப்பா. ஆனா அவன் இன்னும் அழுது கொண்டே இருக்கிறார். முடிவில் சொன்ன ஒரு காரியம், நான் நீங்க பில்லு கட்ட போறீங்க அதை நினைக்கல, அவன் நினைத்து அழுகிற ஒரு காரியம், நான் பிறந்த நாளிலிருந்து இந்த 80 வயது வரைக்கும் என் ஆண்டவராக இவ்வளவு அருமையாய் சுகத்தோடு என்னை பாதுகாத்து வந்தாரே, அவருக்கு நான் எவ்வளவு கொடுக்கணும்? அல்லேலூயா. ஒரு நாளுக்கு 50,000 பில் போட்டிருக்கும் போது 80 வயது வரைக்கும் என்னை அற்புதமாக என்னை பரிபாலித்து போற்றி வந்த இந்த அன்பு தெய்வத்துக்கு நான் எதை கொடுக்கணும்? எவ்வளவு நான் கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறேன். தெய்வமே, ஹல்லேலூயா. உங்களை என்னையும் இவர் சுகபலத்தோடு பாதுகாத்து இச்செலவுக்கு நம்மை ஒப்புக்கொடாதபடி நம்மை நடத்தி வருகிறாரு. நம் ஆண்டவருக்கு நாம் எத்தனை நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். ஆத்மாவே நன்றி சொல்லி முழு உள்ளத்தோடு கர்த்தர் செய்த அவன் நன்மைகளை மறவாதே. அதையே சொல்லுங்க. அவன் புது பலனை ஒவ்வொரு நாளும் புது பலனை கொடுத்து தாங்குகிற ஆண்டவர். ஸ்தோத்திரம். ஆமா, உங்க எத்தனை வயசு? 60 வயசு வரைக்கும். நமக்கு 50 தாண்டிட்டு நம்ம கிட்ட நெருங்கிட்டோம். அல்லேலூயா. இது 60 வயசு வரைக்கும் உங்களை தாங்கி வச்சிருக்கிறார். நன்றி சொல்லுங்க. கர்த்தர் இன்னும் புது பலத்தை கொடுத்து. ஆமென். ஏசாயா 40:29 வாசிக்கிறோம். சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலம் கொடுத்து சத்துவமில்லாதவனுக்கு சத்துவத்தை பெருகப்படி. அடுத்த வாசிப்போம். இளைஞரும் வாலிபரும் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபர்கள் இடறி விழுவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கைகளை போல் சட்டைகளை அடுத்து எழுப்புகிற அந்த உன்னத அனுபவத்தை கர்த்தர் இந்த நாளிலே இன்னும் தந்த தேவன் புதுப்பிக்க போகிறார். தேவன் இன்னும் ரிலீஸ் பண்ண போகிறார். கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. உங்கள் முகம் புஷ்டி உள்ளதாய், கலை உள்ளதாய் மாறும். வயதோ வரப்போ கர்த்தருக்கு ஒரு காரியம் அல்ல. ஆமென். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா.
நீதிமான் பனையை போல செழித்து வளருவார். அவன் முதிர் வயதிலும் கனி வந்து புஷ்டியும் பசுமையுமாய் இருப்பார். அல்லேலூயா சொல்லுங்க. இந்த ஜீவ காலத்தை புசிக்கிற, இந்த ஜீவ தண்ணீரை குடிக்கிற என் அன்பு தெய்வ பிள்ளையே, உன் முகத்தை பார்க்கும் போது தானியேலின் முகம் களை உள்ளதாய் இருந்ததை போல கர்த்தர் களை உள்ளதாய் புஷ்டி உள்ளதாய் மாற்றுவார். எத்தனை சொல்றீங்க? புதுபலனுக்காய் இந்த பகற்காலம் ஆராதித்தது போல கர்த்தருக்கு காத்திருக்கிற உங்களுக்கு ஒரு புது பலனை கர்த்தர் தரப்போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் கூட என கேட்கிற அன்பு தெய்வ பிள்ளையே, அவர் ஊழியம் செய்வதற்காக அவர் 30 ஆண்டுகள் காத்திருக்க வேண்டியதாக இருந்தது. எத்தனை ஆண்டுகள்? 30 வருஷம் காத்திருந்தார். 30 வருஷத்துக்கு பிறகு ஸ்நானப்பட்டார். ஞான ஸ்நானம் பெற்று கரையேற உடனே ஆமென் ஆமென் ஸ்தோத்திரம், தேவ ஆவியானவர் புறாவை போல அவர் மேல் வந்து தங்கினார். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு ஞான ஸ்நானத்தின் மூலமாக பரிசுத்தாவின் அபிஷேகம் பிராபித்து தெய்வத்தை உயர்த்துகிறீர்கள். அந்நாள் முதற்கொண்டு ஆமென் நம்முடைய ஆண்டவராகிய தேவன் பரிசுத்த வல்லமையால் நிறையப்பட்டிருந்தார். ஒரு நாள் புதுபலன் என்ன செய்தால் தெரியுமா? புதுபலன் பெற்றுக்கொள்ள இரவு முழுதும் ஒளியுமல பகற்காலம் ஜெபம், சீசரோடு ஜெபம், தனித்திருக்கிற ஜெபம், ஆமே திரும்பப்படுகிற நேரத்தில் ஜெபம், ஆமே வனாந்தரமான இடத்துக்கு போய் ஜெபிக்கிற ஜெபம், ஆமே எபிரேயர் 5:7 வாசிக்கிறோம். மாம்சத்தில் இருந்த நாட்களில் எப்படி ஜெபித்தாராம்? 5:7 வாசிக்கிறோம். அவர் மாம்சத்தின் நாட்களில் தம்மை மரணத்திலிருந்து ரட்சிக்க வல்லமையுள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடு போதும். அல்லேலூயா. பலத்த சத்தத்தோடு கண்ணீரோடு விண்ணப்பம் பண்ணி அந்த புதுபலனை பெற்றுக் கொள்ளும்படியாய், காரணம் அவருக்குள்ளாக அவன் அபிஷேகம் அளவில்லாமல் ஊற்றப்பட்டிருந்தது. நன்றி சொல்லுங்க. யோவான் 3:34 வாசிக்கிறோம். பிதாவாகிய தேவன் அவருக்கு அபிஷேகத்தை அளவில்லாமல் கொடுத்திருந்தார். இந்த ஒரு பக்கம் வாசிக்கிறேன், நீங்க ஒரு வாசிக்கலாம். யோவான் 3:36 கர்த்தர் உங்களுக்கு பரிபூரணமான வரத்தை தரப்போகிறார். எடுத்தவங்க யோவான் 3:34. தேவனால் அனுப்பப்பட்டவர் தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறார். தேவன் அவருக்கு தமது ஆவியை அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார். அளவில்லாமல் எப்படி கொடுத்திருக்க சொல்லுங்க? அளவே கிடையாது. சொல்லுங்க. இரக்கமுள்ள தேவன் ஆமென் தம்முடைய குமாரனாகிய கிறிஸ்துவுக்கு தமது ஆவியை அளவில்லாமல் கொடுத்திருந்தார். அந்த ஆவியை அளவில்லாமல் நமக்கு ஊற்றும்படியாகத்தான் அந்த புதுபலத்தை கொடுக்க இந்த ராத்திரி கூட்டத்தில் பரிசுத்த ஆவியானவர் தனித்தனியாக உங்களோடு பேச போகிறார். சொல்லுங்க. கர்த்தருக்கு காத்திருக்கிற தெய்வ பிள்ளையே, அவர் கொடுக்கிற புதுபலத்தை நீங்கள் இந்த நாட்களில் பெற்றுக் கொள்வீர்களாக. ஹல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். அளவில்லாத அபிஷேகத்தை, அளவில்லாத தேவ வல்லமையை அவர் கொடுத்தார் என்று பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 10:38 வசனத்திலே ஸ்தோத்திரம். ஊழியம் செய்கிற அன்பான தேவ பிள்ளைகள், ஆசாரிகளாய் ராஜாக்களாய் தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால், இந்த கிருபையின் அபிஷேகம் சத்துருக்களை முறியடிக்கிறது, போராட்டங்களை ஆமென் நிர்மலமாக்குகிறது. ஆமென் எவ்வளவு பெரிய கண்மலையா இருந்தாலும் உடைத்து நொறுக்குகிற வல்லமையை தம்முடைய ஊழியக்காரருக்கு தேவன் கொடுத்திருக்கிறார். அப்போஸ்தலர் 10:32 வாசிக்கிறோம். நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் அல்லேலூயா வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். நன்றி சொல்லுங்க. தேவன் அவருடனே கூட இருந்தபடியால் அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசு வல்லமையில் அகப்பட்டு யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றித் திரிந்தார். அதையே சொல்லுங்க. உங்களை சும்மா கொண்டு வரல, எங்களை சும்மா நிறுத்தல. சந்தோஷமா சொல்லுங்க. ஆமென். கர்த்தரை ஆராதிக்கிற தெய்வ பிள்ளையே, தெய்வ சமூகத்தில் காத்திருக்க சொன்னமே, நோயை கண்டோ, பேயை கொண்டோ, பொல்லாத எந்த சக்தியை கொண்டோ நீங்களும் நானும் பயப்படக்கூடாது. சந்தோஷமா சொல்லுங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அபிஷேகம் அவை எல்லாவற்றையும் உடைத்து நொறுக்கி போடுகிறது. தேவன் அவருடனே கூட இருந்தபடியாலே நன்மை
நன்மை செய்கிறவரால் பிசாசி வல்லமை அகப்பட்டு அனைவரையும் ஆமென் சுகமாக்கிறவரால் அவர் சுட்டி திரிந்தோம். அந்த வல்லமை தான் எனக்கு நாட்களை வியாபரித்துக் கொண்டிருக்க. அதற்கு நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க. புதுபலத்திற்காக காத்திருக்கிற தெய்வ பிள்ளைகள் ஓட்டி வருவதற்கு சும்மா விடவே மாட்டார். 100% கர்த்தர் புதிய பலத்தோடு அனுப்பவும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். தேவன் அவருக்கு அளவிலான அபிஷேகத்தை கொடுத்தது உண்மை என்று சொன்னால் அவருக்கு காத்திருக்கிற பிள்ளைகளாகிய நமக்கும் அளவிலான தேவ அபிஷேகம் இறங்கி வரவும். ஆமென். அதை பெற்றுக்கொள்ள நீங்கள் கடமை. மூன்றாவதாக வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருக்கிறேன். இதுக்காக எத்தனை பேருக்கு இந்த வருஷத்துல வாக்குத்தத்தம் நிறைவேறி இருக்கிறது? யாரும் போய் சொல்ற உண்மைதான். இந்த வருஷத்துல கர்த்தர் வாக்குத்தத்தம் எனக்கு நிறைவேறி சொல்லுகிறாங்க. கர்த்தருக்கு நன்றி சொல்லலாம். அல்லேலூயா. என் கர்த்தர் இந்த வாக்குத்தத்தம் எனக்கு நிறைவேறி இருக்கு. ஏசாயா 48:5 பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். அது மட்டும் எனக்கு எந்த இடம் போனாலும் எந்த பக்கம் போனாலும் கூட இருக்கிற ஒரு தெய்வம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆமென். அவர் கூட இருக்கும்போது ஆமென், ஸ்தோத்திரம். நாம் செய்யக்கூடாததை அவர் செய்து முடிப்பார். நம்மால் இயலாததை முடியாததை அவர் முடித்து தருவார். நம்மோடு இருக்கிற ஒரு தெய்வம் உண்டு. வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருக்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். உங்கள் வாழ்க்கையில் எத்தனை காலங்கள், ஒருவேளை மாதங்கள் உருண்டோடி போயிருக்கலாம். ஆனால் வானம் பூமி ஒழிந்து போயிற்று. கர்த்தருடைய வாக்குத்தத்தம் மாறி போகல. வாக்குத்தத்தத்திலே உண்மையுள்ள தெய்வம் உங்களுக்காய் பறந்து பேசிக் கொண்டிருக்கிறார். சொல்லுங்களேன். 75ஆம் வயதுல ஸ்தோத்திரம் வாக்குத்தத்தத்தை கர்த்தர் ஆபிரகாமுக்கு கொடுத்தார். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமென். சுந்தரத்தின் வாக்குத்தத்தத்தை ஆமென் ஆபிரகாம் பெற போகிற ஆமென் அந்த குமாரனை குறித்த வாக்குத்தத்தத்தை கர்த்தர் கொடுத்தார். நிறைவேறும்படியாக 25 வருஷங்கள் பொறுமையோடு காத்திருந்தார். சொல்லுங்க. வாக்குத்தத்தம் பண்ணின தேவன் உண்மையுள்ளவராக இருந்து தான் சொன்ன வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றி ஈசாக்கு என்னும் புன்னகை மன்னனை பெற்றெடுக்க கர்த்தர் கிருபை செய்தார். கைகளை தட்டி வாழ்க்கையிலே என்னென்ன குறைபாடுகள் இருக்கிறதோ தெய்வ சமூகத்தில் சொல்லிட்டு வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர். ஆண்டுகள் கடந்து போனாலும் ஆண்டவர் இயேசுவின் வாக்குத்தத்தம் மாறி போகல. உலகத்தில் எல்லாம் கலப்படமா இருக்கலாம், ஆனால் கர்த்தருடைய வார்த்தையில கலப்பட கிடையாதப்போ. சொல்லுங்க. வாக்குத்தத்தம் பண்ண தெய்வம் உங்கள் வாழ்க்கையில சொன்னதை அவர் நிறைவேற்றி முடிக்க வல்லவர். ஒரு அதிகாரம் இருக்கு. யூதாவிலே 21ஆம் வசனத்தை வாசிக்கும் போது தேவனுடைய அன்பிலே உங்களை காத்துக்கொண்டு நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரக்கத்தை பெற காத்திருங்கள். அல்லேலூயா. இரக்கம். அதான் அவன் ஏசாயா 30:18 வாசித்தோம். இரக்கமுள்ள தெய்வம் அவருடைய இரக்கத்தை பெற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரக்கத்தை பெற நீங்கள் காத்திருங்கள். இறங்கும் ஐயா, மனம் இறங்கும் ஐயா. நீங்க பாடினாலே இறங்கி வருவீங்க. எப்படிப்பா? உடைய பாதைகளே எத்தனை நெருக்கம் புடல்கள் இருக்கலாம். இறங்கும் ஐயா. நீங்க கேட்கிற நேரத்திலே, பாடுகிற நேரத்திலே உடையாத உள்ளத்தை உடைக்கிற தெய்வம் மனம் உருகி நமக்காக அவர் இறங்கி வருவோம். ஸ்தோத்திரம் சொல்லுங்கம்மா. நிறைய சொல்லுங்க. நிச்சயமாகவே கர்த்தருடைய ஆமென் ஸ்தோத்திரம் வாக்குத்தத்தத்தின் மேல் செயல்படுக்க கர்த்தர் கிருபை தருகிறார். ஹல்லேலூயா. காலங்கள் கடந்து போயிட்டு என்று சொல்லி ஒருவரும் உள்ள கலந்து விட்டார். அடுத்தபடியாக நாம் பார்க்கிறோம் ஸ்தோத்திரம் கர்த்தருடைய வழிநடத்தலுக்காக நீங்கள் காத்திருக்கணும். அல்லேலூயா. நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசிக்கிறோம். நமக்கு கொடுத்திருக்கிற சுயமுத்திலே நாம் சாயாமல் கர்த்தரில் நம்பிக்கையாக இருந்து அவருடைய வழியை நாம் கைக்கொள்ளும் போது அவர் உன் பாதையை செவ்வாய்ப்படுத்துவார். அல்லேலூயா. நம்ம சுயமெல்லாம் சாம்பலாய் உடைக்கப்படணும், சாம்பலாய் மாறி போகணும். அவர் நம்முடைய சுயமுத்தின் மேல் சாயாமல் கர்த்தரில் நம்பிக்கையாக இருந்து அவருடைய வழிகளில் எல்லாம் சொல்ல முடிகிறார். சொல்லுங்க.
பார்த்தீங்களா? உண்மையே நான் நினைப்பேன். ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. நல்லா சொல்லுங்க. வாழ்ந்தாலும் உம்மோடு தான், மடிந்தாலும் நான் போடுறேன். உம்மை தவிரனுக்கு வேற வழியே இருக்கான். நம்மை தவிர வேற யாருமே இல்லப்பா. இந்த உலகத்தை வெறுத்து நான் உண்மை நேசிக்கிறேன். சொல்லுங்க. கர்த்தருடைய வழிநடத்திற்காக நீங்க என்ன செய்ய காத்திருக்கும் போது கர்த்தர் பாதைகளை திறந்து கொடுப்பார். நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா. தேவனுடைய வழிநடத்திற்காக நாம் காத்திருக்கும் போது கர்த்தர் நமக்காக செய்ய வேண்டிய காரியங்களை தேவன் தீவிரமாய் செய்து முடிப்பார். சந்தோஷமா சொல்லுங்க. ஹல்லேலூயா. நாம் நடக்கும் வழிகளை போதித்து நம்மை நடத்துவார். 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிக்கிறோம். தயவுக்கு பின்னால் சவுலை அபிஷேகம் பண்ணின இந்த சாமுவேல் சொல்கிறார், ஸ்தோத்திரம், அவன் எனக்கு முன்னே நீ கில்காலுக்கு இறங்கி போ என்று சொல்லப்பட்டது. வாசிப்போம். 1 சாமுவேல் 10:8. நீ எனக்கு முன்னே கில்காலுக்கு இறங்கி போ, சர்வாங்க தகன பலியும் சமாதான பலியும் நான் உன்னிடத்தில் வருவேன். நான் உன்னிடத்தில் வந்து நீ செய்ய வேண்டியதை உனக்கு நீ செய்ய வேண்டியதை உனக்கு நான் அறிவிக்கும்படிக்கு நீ 7 நாள் காத்திருப்பாயாக. எத்தனை நாள் சொல்லுங்க? 7 நாள் காத்திருப்ப நீ செய்ய வேண்டியதை உனக்கு நான் அறிவிக்கணும். சொல்லுங்க. நமக்கு செய்ய வேண்டியதை கர்த்தர் அறிவிப்பார். நம்முடைய வழிகளில் பாதைகளில் ஆமென் வழிநடத்தி போகும்போது கர்த்தர் கூட இருப்பார். இதுதான் வழி, இதுதான் பாதை என்று சொல்லிக் கொடுப்போம். நான் உனக்கு போதித்து 32 சங்கீதம் 8 வாசிக்கிறோம். நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு நான் காட்டுவேன். உன் மேல கண்ணை வைத்து உனக்கு நான் ஆலோசனை செய்வேன். அன்புக்குரிய தெய்வ சிலமே, எத்தனை நம்புகிறீங்க? என்னை வழி நடத்துகிற ஒரு தெய்வம் எனக்குள் இருக்கிறார். பாதை தவறி போக மாட்டீங்க. பிள்ளைகளை குறித்து கவலைப்படுகிறீங்க. எத்தனையோ பேரண்ட்ஸ் பெற்றோரை பார்த்தா பிள்ளைகள் வழி மாறி போகிறாங்களே, நீ சொல்ல கேட்க நினைக்கிறாங்க. நான் ஒரே ஒரு காரியம் சொல்லுகிறேன். நமக்கு தந்திருக்கிற ஒரே ஒரு மருந்து ஜெபம் என்னும் ஆயுதத்தை எடுத்து தெய்வ சமூகத்திலே நீங்கள் பிள்ளைகளுக்காய் குடும்பத்துக்காய் காத்திருப்பீங்கன்னு சொன்னா கர்த்தர் ஆலோசனை கர்த்தர் ஆரம்பிப்போம். கால் விடறி போகாது, அவருடைய கால் வழி தவறி போகாது. பொல்லாத வழிகளுக்கு கர்த்தர் நீங்களாக்குவார். வசனத்தின்படி வாழ வைப்போம். கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. பிள்ளைகளை குறித்து கவலைப்படுகிற அன்பு பெற்றோரே, நீங்கள் கவலைப்படாதீங்க. கர்த்தர் நல்வழியை காட்டுவார். கர்த்தர் நல்ல புத்தியை கொடுத்து போதிப்பார். ஆமென். உங்கள் பிள்ளைகள் மூலமா சமாதானத்தை அடைவீர்கள். சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமென். வழி நடத்துகிற கர்த்தர் இந்த சாமுவேல் அவன் சவுலுக்கு சொன்ன வார்த்தையின்படியே 7 நாள் காத்திருக்க சொன்னபோது கர்த்தருடைய வல்லமை வெளிப்பட்டது. ஆமென். ஸ்தோத்திரம். வார்த்தை சாமுவேல் மூலமாய் அறிவிக்கப்பட்டது. சந்தோஷமா சொல்லுங்க. நன்றாய் போதித்து நல்வழி நடத்துகிற ஒரு தெய்வம் இருக்கிறார் என்பதை மறந்து போவது. இந்த ஊழியத்திற்காக இந்த பகற்காலம் ஆராதனை முடிந்து செபித்து போன பிறகு ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, இந்த இடம் சுற்றிலும் கர்த்தருடைய பரிசுத்த ரத்தம் தெளிக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. என்ன தெளிக்கப்படுது? ஆட்டுக்குட்டியோட ரத்தம், ஜெயமெடுக்கிற ரத்தம், சாட்சி வசனம். ஆமென். அந்த ரத்தத்தின் வல்லமை ஊற்றப்பட்டிருக்கு. அல்லேலூயா சொல்லுங்க. அந்த ரத்தத்துக்குள்ள மறைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த கூடார மறைவிலே அந்த விலைகளப்பட்ட ரத்தத்துக்குள் மறைந்திருக்கிற தெய்வ பிள்ளைகளே, கர்த்தருடைய வழிநடத்திற்காய் காத்திருக்கிற உங்களுக்கு வழியை திறக்கும். சொல்லுங்க. ஆலோசனை கொடுக்கிற கர்த்தர் உங்களுக்கு இருக்கிறார். கண்ணீர் சிந்துகிற நாட்களுக்கு முடிவு வந்துச்சு. சொல்லுங்க. உன் பெருமூச்சின் சத்தத்தை கர்த்தர் கேட்கிறார். ஆமென். சொல்றேன். அடுத்தபடியா கிறிஸ்துவின் வருகைக்காய் காத்திருக்க. சொல்லுங்க. கிறிஸ்துவுடைய வருகைக்காய் 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். ஆமென். 2 பேதுரு அதே 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை ஒரு எடுத்து வாசிப்போமாக. 12ஆம் வசனத்துல தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படிக்கு மிகுந்த ஆவலோட காத்திருங்கள். ஹல்லேலூயா. என் பிள்ளை வெளிதேசத்துக்கு போயிருக்கான். என் புருஷன் போயிருக்காரு. இந்த மாசம் அவர்கிட்ட சொன்னாரு, ஆவலோடு காத்திருக்க. சொல்லுங்க. சிரிக்கிறீங்க.
என் புருஷன் வருகிற நாள், என் பிள்ளை வருகிற நாளை நினைத்து நான் அவளோடு காத்து சொல்லப்படுகிற தேவனுடைய நாள் சீக்கிரம் மறுபடிக்கு சோதரர்களுக்கு அவளோடு மிகுந்த அவளோடு காத்திருங்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய வருகையின் நாளை குறித்து வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற காரியங்கள் இந்த இரவில் தியானித்தாலும் தியானித்து முடியாது. ஸ்தோத்திரம். இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். ஏன் தாமதிக்கிறார் தெரியுமா? நம்மை போல இன்னும் அநேக மக்கள் உலகத்தில் இருக்கிறார்கள். இயேசுவை அறியாத எத்தனையோ கிராமங்கள், பட்டணங்கள், அவன் தெருக்கள், அவன் காட்டுவாசி ஜனங்கள், ஆதிவாசி ஜனங்கள் அவன் இருக்கும்போது ஸ்தோத்திரம் அதற்காக கர்த்தர் தாமதம் பண்ணுகிறார். ஒன்பதாம் வசனம் வாசிப்போம். ஹல்லேலூயா. தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவர் கெட்டுப் போகாமல், நல்ல கேளுங்க, ஒருவரும் கெட்டுப் போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமையுள்ளவராய் இருக்கிறார். நீடிய பொறுமையுள்ளவராய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா? நம்ம போல நம்ம அநேகரை கர்த்தர் அவன் மனம் திரும்ப செய்ய முடியும். ஒருவரும் கட்டி போக கூடாது. ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு சீக்கிரம் அனுப்புகிறார்மா. ஹல்லேலூயா. யாருக்கெல்லாம் நியாய தீர்ப்பு உண்டு அது கொடுத்தா ரம்யா ஒரு கவிதை பாடலாம். ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து மீண்டும் வருவார். நம்புங்கள் ஐயா. எல்லாருக்கும் தீர்ப்புகள் உண்டு, கேளுங்கள் ஐயா. இயேசு கிறிஸ்து மீண்டும் வருவார். நம்புங்கள் ஐயா. எல்லாருக்கும் தீர்ப்புகள் உண்டு, கேளுங்கள் ஐயா. நல்லோர்க்கும் பொல்லோர்க்கும் அரசருக்கும் ஆண்டியர்க்கும் உண்டு. எல்லாருக்கும் மன்னிப்புண்டு. காலத்தை கடந்து வந்த கர்த்தர் இயேசு பாதம் வந்தார். சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. கிறிஸ்துவுக்கே அல்லேலூயா. அல்லேலூயா. பணமும் பதவியும் உலகத்தில் இருந்தால் அது நமக்கு அந்த பரகதியை கொடுப்பதில்லை. பணமோ பதவியோ புகழோ செல்வமோ பரலோகத்தை கொடுப்பதில்லை. ஹல்லேலூயா. இந்த வசனத்தின்படி வாழ்ந்தோம், இந்த வசனத்தின்படி ஜீவித்து போனோம், நமக்கு ஒரு சொர்க்கம் திறந்திருக்கும். அந்த சத்தம் கேட்கிற ஒருவரும் நாம் நரகம் போகக்கூடாது. நாம் எல்லோரும் பரலோகவாசிகள். கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்கள். அல்லேலூயா. கிறிஸ்துவின் வருகை அவர் மேகங்களுடனே வருகிறார். மறுபடியும் வரப்போகிறார். பிரதான தூதனுடைய சத்தத்தோடு, எக்கால சத்தத்தோடு வரப்போகிறார். சகல பரிசுத்தவான்களோடு வரப்போகிறார். அவன் பராக்கிரமசாலியாய் வரப்போகிறார். அல்லேலூயா. வசனத்தின் ஆழங்களுக்குள் கடந்து போவோம் என்று சொன்னால் இந்த இரவு காலம் ஆராதித்தாலும் தீராது. ஆமென். ஸ்தோத்திரம். சொர்க்கத்தின் நன்மைகளை, சொர்க்கத்தின் மகிமையை சொல்ல போனோம், சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். அல்லேலூயா. சொல்லுங்க. நான் நினைக்கிறேன் இந்த ஆராதனை குட்டி பல்லவமா இருக்கு. என்ன சொல்லிக்க? தந்த கிருபை இல்லை, இன்னும் கூடுதல் கிருபை கிடைக்கும். அல்லேலூயா. சொல்லுங்க. கர்த்தர் வழிகளை திறக்கிறோம். தாளந்துகள் மகிமைப்படுகிறது. ஆமென். ஸ்தோத்திரம். தாளந்துகளை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளுக்கு இன்னும் தாளந்துகள் பெருகுகிறது. ஊழியக்காரரை அக்கினி சுவாலையாய், அக்கினி கண்டங்களாய் மாற்றுகிற கர்த்தருடைய பரிசுத்த வல்லமை இந்த ராக்காலத்தில் இறக்கிறபடினா தெய்வத்தை எத்தனை பேர் மகிழ்ச்சியோடு ஸ்துதிக்க போகிறீங்க? கடைசியா சொல்ல முடிக்கிற நித்திய மகிழ்ச்சிக்கா சொல்லுங்க. இந்த ஓட்டத்திற்காக நித்திய ஜீவனை நான் பெற்றுக்கொண்டேன். அப்படி வாக்குத்தத்தம் நித்திய ஜீவனை அளிப்பேன் சொல்லப்பட்டிருக்க. நித்திய ஜீவனை பவுல் சொன்னார். அவன் பிலிப்பியர் அவன் 2:20 வாசிக்கும் போது அவன் என்ன சொல்லிருக்கார் பாருங்க. ஸ்தோத்திரம். ஆமென். நம்முடைய அதேனென்றால் நீங்கள் காரியங்களை உங்கள் காரியங்களை பிலிப்பியர் 3:20 நம்முடைய குடியிருப்போ பிலிப்பியர் 3:20 நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. சொல்லுங்க. நம்முடைய குடியிருப்பு எங்க இருக்கு? பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. சொல்லுங்க. நமக்கு என்ன சொல்லுங்க வாசர். இன்றைக்கு மரித்து போனாலும் நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் உண்டு. நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில்
காத்திருப்போம். ஆகப்போம் சத்தரமோ நாம் எதிர்நோக்கி காத்திருப்போம். அதை ஒன்று கூடாதே அணுகாதே மகனே. அவன் பொல்லாப்பு நேரிடாது நேரிடா சமரமோ வாதை கொண்டு கூடாது அணுகாதே ஜீவனசமோ தீர்த்தாதோ சத்தாரோ ஜீவனசதோரி காமா. ஆமென். ஹalleluya. துதித்துக் கொண்டு நித்திய மகிழ்ச்சி. ஆமென். இயேசு 64 நாள் வாசிக்கிறோம். அவருக்கு காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற காரியங்கள் கண்ணு காணல, காது கேட்கல, இருதயத்துல தோன்றல அத்தனை மகிமையான ஆசீர்வாதங்களை உங்களுக்காய் கர்த்தர் அவன் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. கரத்தை தட்டி சொல்லுங்க. நமது சகோதரி கவலமோ இந்த கிறிஸ்துவின் வருகை இருக்கும் என்று சொன்னார். நான் ஆயத்தம். தகுதியாக எல்லாம்